ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன தி ரெண்டல்ன்ற அமெரிக்கன் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒன்லைன் தான். அதை வச்சு படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, ரெண்டு கப்புள்ஸ் வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத கெஸ்ட் ஹவுஸ்க்கு 2 நாள் வெக்கேஷனுக்கு போய் தங்குறாங்க. அப்படி அவங்க தங்குற அந்த இடத்துல சில வினோதமான நிகழ்வுலாம் நடக்குது. அதையுமே அவங்க நோட் பண்ணுறாங்க. இப்படி அவங்க நோட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா, அதெல்லாம் யார் பண்றான்னு அவங்க கடைசியா கண்டுபிடிச்சாங்களா, என்னதான் ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சரி வாங்க நம்ம திரைக்கதைக்குள்ளார போயிடலாம். படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே கடலுக்கு பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறத காட்டுறாங்க. அதை நம்ம படத்துடைய ஹீரோ சார்லி அப்புறம் ஷீலா 2 பேரும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா வீக்கெண்ட்ல அங்க போய் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஆனாலும் அந்த இடத்தோட ரெண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை பார்த்தவங்க வாயை பொழந்து நின்றுட்டே இருக்க, அப்ப சார்லியோடைய பிரதர் ஜோஷ் வராரு. அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கோம், வீக்கெண்டில் போய் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம்னு அவர் சொல்ல, அதுக்கு ஜோஷோ எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, நான் கூட உனக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் நீ எடுக்கவே இல்லைன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவரோ ஓ கங்க்ராச்சுலேஷன், என்னை மன்னிச்சிரு, ஃபோன் சைலண்ட்ல இருக்குன்னு சொல்ல, அதோட அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. அங்கே சார்லியோடைய பொண்டாட்டி ஆலிசன் சொல்றாங்க, ஹே என்னால் நம்பவே முடியல, உன்னுடைய தம்பி ஆள் ரொம்பவே மாறிட்டான், இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே ஆக்டிவாக இருக்கான், நிஜமாலுமே ஷீலா அவனை நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா, அவன் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் லைஃப்பில் இப்படி ஒரு சேஞ்ச் தெரியுது, அவன் ஷீலாவை ரொம்பவே லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரு கண்டிப்பா, ஏன்னா அவள் கிடைச்சது அவனுடைய லக்கு தான்னு இங்கே இவங்க பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பார்த்து வச்ச மாதிரி அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பி போகிறாங்க. அப்போ போகிற வழியில் சார்லி கிட்ட, ஏய் ஒரு நிமிஷம் இரு, ஷீலா புக் பண்ணி கிடைக்காதது நீ புக் பண்ணி எப்படி கிடைச்சதுன்னு ஜோஷ் கேட்க, அதுக்கு அவரோ ஹேய் அவள் வந்து ஒரு இடம் தான் பண்ணா, நான் வந்து 3 இடம் புக் பண்ணியிருக்கேன், அதனால தான் அந்த இடம் கிடைச்சிது, இதில் வேற எதுவும் மற்றபடி பெருசா இல்லைன்னு அவர் சொல்ல, ஆனால் அதெல்லாம் ஷீலாவால் ஏற்றுக்க முடியல. அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் மாதிரி வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு சுற்றி பார்க்க அந்த வீட்டை சுற்றி யாருமே இல்லை. அந்த வீட்டுடைய ஓனர் எங்கன்னு சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. மனுஷன் எங்கே தான் போனாருன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. அப்படி ஃபோன் அடிக்க அவர் பின்னாடி தான் நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இடம் வந்து என்னுடைய தம்பியோட இடம் தான், இதை நான் தான் பார்த்துக்கிறேன், அவன் மலைக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் அந்த இடத்த பெரும்பாலுமா யூஸ் பண்ண மாட்டான், அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த இடத்தன்னு இவர் சொல்ல, அப்போ சார்லி அவங்களுடைய ஃபேமிலியை அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதனுடைய ஒய்ஃபு தம்பி, அது என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னர்னு. அதை அந்த ஓனர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இந்த ஃபேமிலி உள்ளார வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பேசுனதை கேட்டு ஷீலாவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ளார எப்படி வந்தா, இவனுக்கு என்ன, அந்த கேள்வியெல்லாம் எப்படி நம்மளை பார்த்து கேட்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காம கம்முன்னு கார் பக்கத்தில் நடந்து போயிட்டு அவரை திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜோஷ் சொல்கிறாரு, ஏய் அவன் பேசுனதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, இங்கே நமக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கும், நம்ம வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு அவங்கள சமாதானப்படுத்த, அதே நேரம் இங்கே ஒரு அந்த வீட்டே எல்லாருக்கும் சுற்றி காட்டுறாரு. இதோ இந்த இடம் தான் கடல், அந்த பக்கம் போனால் பாத்ரூம் இருக்கும், இந்த இடம் நைட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், மேலே நட்சத்திரம்லாம் நிறைய தெரியும்னு சொல்ல, அதெல்லாம் ஆலிசன் கேட்டுட்டு, நான் வந்து டெலிஸ்கோப் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன்னு இவங்க சொல்ல, அதுக்கு இவரோ சிட்டியில் இருக்கிற நீங்கள் எதுக்கு டெலிஸ்கோப்லாம் வச்சுருக்கீங்க, ஒன்று வேலியில் போகிற ஓனானை பார்க்க வச்சுருக்கணும், இல்லை வேறு எதுக்காவது வச்சுருக்கணும்னு ஒரு மாதிரி தப்பாக பேச அவர். அது கேட்டு அவங்க லைட்டாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவரை பார்த்து அங்கே இருக்கிற யாருக்குமே ரொம்பலாம் பிடிக்கல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப, அப்போ ஷீலாவோ வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த இடத்த யார் புக் பண்ணதுன்னு கேட்க, அதுக்கு அவர் நான் தான் பண்ணேன்னு சொல்ல, அப்படியா ஃபஸ்ட்டு நான் தான் இந்த இடத்த புக் பண்ணேன், ஆனால் என்னோடய ரிக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, ஆனால் ரெண்டாவதா சார்லி பண்ண உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அதுக்கு அவர் இதை பாருங்க, உங்களை மாதிரி எத்தனையோ மக்கள் வந்து இந்த இடத்த வந்து புக் பண்ணுவாங்க, அதில் எவ்வளவோ பேருக்கு இந்த இடம் கிடைக்காது, அப்படிதான் உங்களுக்கும் ஆயிருக்கும், நான் வேணா ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலனாலோ இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலோ அந்த வெப்சைட்லேயே திருப்பியும் நீங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் தந்துருவோம்னு போட்டு வச்சிருக்கு, வேணும்னா அந்த இடத்த காலி பண்ணிக்கோங்க, அதை தாண்டி என்னால் வேற எதுவும் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு இவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படி உங்களுக்குள்ளார ஆரம்பத்திலேயே ஒரு சண்டை மாதிரி தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உக்காந்துட்டு இருக்கிற அந்த நேரம்
இவர் கார் எடுத்துட்டு கிளம்பும்போது இவங்க எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்காரு. நோட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படி அவர் கிளம்பும்போது இவங்களுமே கவனிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டுறாங்க. சரி வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கோம், ஜாலியா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க இங்க ஷீலாவோ அந்த சண்டையால ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. அதனால ஜோஷோ என்னென்னவோ பண்ணி அவங்கள சமாதானப்படுத்த, அதுக்கப்புறமா இங்க ஆலிசன் இங்க பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பெட்ல ஏதோ ஒன்று கவனிக்கிறாங்க அவங்க. அதை அப்புறம் சாதாரணமா நினைச்சிட்டு தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இங்க சார்லியோ ஒய்ஃபை கனெக்ஷன் மூலியமா என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க இங்க ஜோஷ் என்ன பண்ணுவாருன்னா தனியா கீழே ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு இடத்த கவனிக்கிறாரு. அங்க போய் பார்த்தாலோ அங்க கதவுல பாஸ்வேர்டு போட்டாதான் ஓபன் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அங்கிருந்து அவங்க கிளம்பி நேரா பீச்ல ஃப்ரீ வாக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆலிசன்ட்டோ உங்களுக்குள்ளார எப்படி ரிலேஷன்ஷிப்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்க, அதுக்கு இவர் சொல்றாரு, ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்துல ரொம்பவே பயந்தேன் அவ என்னை விட்டு போயிடுவாளோன்னு. ஏன்னா அவ என்னை விட ரொம்பவே ஸ்மார்ட்டானவ. அதனால நானுமே அவ அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கணும், அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நிறைய டைம் நினைச்சிருக்கேன். ஆனா அவ அதெல்லாம் என்கிட்ட இருந்து எப்பயுமே எதிர்பார்த்தது கிடையாது. நான் நினைச்சதை விடவே அவ ரொம்பவே சூப்பரான டைப்னு இவர் சொல்ல, அதுக்கு ஆலிசன் சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ எந்த ஒரு விஷயத்தையுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கல. அவளுக்கு தேவை உன்னுடைய சப்போர்ட் அண்ட் லவ் மட்டும்தான். ஏன்னா வேலை செய்யறதுக்கு பார்ட்னரா என்னுடைய புருஷன் இருக்காரு. அதனால ஒரு ஆம்பளையா அவ உன்கிட்ட எந்த ஒரு பொறுப்பு சுமையும் கொடுக்க மாட்டா. நீ லக்கி தான் போன்னு சொல்ல, அப்ப ஷீலா வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கு, இங்கேருந்து போலான்னு சொல்ல, அதுக்கப்புறமா அவங்க திருப்பியும் வீட்டுக்கே போயிட்டு அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு டெலஸ்கோப் இருக்கு. இதை யார் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்கன்னா அந்த வீட்டுடைய ஓனர் தான். அதெல்லாம் பார்த்துட்டு ஆலிசன் சொல்றாங்க, அவனை நமக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒன்று நல்ல விஷயம்லாம் பண்றான்னு இவங்க சொல்ல, அதை ஷீலா கேட்டுட்டு சொல்றாங்க, ஓ நீங்க அவன் நம்ம இடத்துக்கு வந்துட்டு சர்வசாதாரணமா வெளியில போறான், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்ப நம்ம இந்த வீட்டுல ரெண்ட்ல இருக்கோம், நம்ம அனுமதி இல்லாம அவன் இந்த வீட்டுக்குள்ளார வரக்கூடாது. இதெல்லாம் பார்க்க பைத்தியகாரத்தனமா இல்லையான்னு அவங்க கேட்க, அதுக்கு சார்லி சொல்றாரு, இல்ல அவரு முன்னாடி சொல்லிட்டாரு இந்த மாதிரி டெலிஸ்கோப்பை நான் உள்ளார வைக்க போறேன்னு இவர் சொல்ல. அதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஏற்கனவே இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி வர, அதெல்லாம் வெளியில கட்டிக்காம சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் காலையில எங்க போலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் ஷீலாவோ ஆலிசன் கிட்ட ஏய் அந்த சர்ப்ரைஸை எடுத்துட்டு வான்னு சொல்ல, அதை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்ன சர்ப்ரைஸ் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒரு பேக்ல இருந்து எதையும் எடுத்துட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா ட்ரக்ஸ் எடுத்துட்டு வராங்க. கடைசியில அதை பார்த்த உடனே இவங்களும் துள்ளி குதிக்க, அதுக்கப்புறமா அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு இவங்க மண்ணு தலைகால் புரியாம ஆட்டெல்லாம் போட்டு நல்லா போதையாகி ஆளுக்கு ஒரு மூலையில போய் சொருவிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியா கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருக்க, இவங்க அந்த டெலிஸ்கோப்ல ஸ்டார் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதே நேரம் இங்க உள்ளார ஆலிசன் தூங்கிட்டு இருக்க, அங்க மேல ஏதோ கேமரா மாதிரி இவங்கள வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அதை நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறமா இங்க வெளியில காட்டுறாங்க. டெலிஸ்கோப்ல எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஏய் கீழே குனி, யாரோ ஒருத்தவங்கள நம்மள வாட்ச் பண்றாங்கன்னு இவங்க டக்குன்னு அவர்கிட்ட சொல்ல, யார் அதுன்னு சொல்லிட்டு இவரும் அந்த டெலிஸ்கோப்ல பாக்குறாரு. அப்ப அவங்க பயந்துட்டியா, நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு விளையாட இவங்க அங்க வந்து எந்திரிச்சு ஜோஷ் கிட்ட போயிட்டு, ஏய் என்ன தூங்கிட்டியா, நம்ம வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், அந்த மாதிரி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாத, வா போய் என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட, இல்ல நான் ரொம்ப குடிச்சிட்டேன் என்னால எந்திரிக்க முடியல, எதுவும் வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு அவர் சொல்லிடுறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகி அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில சார்லி ரொம்ப டயர்டா வந்து சேர்ல உட்கார, அதே நேரம் ஷீலாவுமே ரொம்ப டயர்டா இருக்காங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ரொம்பவே சோர்ந்து போனவங்க இன்னைக்கு எங்களால ட்ரிப்புக்கு வர முடியாது, நாங்க வரலன்னு ஆலிசன் கிட்ட சொல்லிடுறாங்க. அதை ஆலிசன் கேட்டுட்டு, அடைச்ச நீங்க என்ன ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க, என்னவோ பண்ணுங்க, வீட்டில் தானே இருக்க போறீங்க, சமையலாச்சு செஞ்சு வைங்க, நானும் ஜோஷ் ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் வெளியில போக, அப்படி இவங்க போயிட்டு எப்படி ஜோஷும் ஷீலாவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டாங்கன்ற கதையெல்லாம் பேசிட்டு போறாங்க. சார்லி கிட்ட இருந்து தான் அவன் என்னுடைய நம்பரை வாங்கினான். அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசி இந்த மாதிரி லவ் பண்ணிட்டோன்னு இவங்க பேசிட்டு வர, அப்ப ஜோஷோ நீங்க உங்களுடைய கதையை பத்தி சொல்லுங்கன்னு இவங்க கிட்ட கேட்க, அதுக்கு அவங்க நானும் அவனும் மீட் பண்ணிட்டது உனக்கு தெரியும்ல, நான் நினைச்சேன் உனக்கு ஞாபகம் இல்ல, நான் மீட் பண்ணப்ப அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், இன்னுமே அவளை அவன் லவ் பண்ணிட்டு தான் இருக்கானா, ஏன்னா அவ ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும்னு இவங்க சொல்ல, அதுக்கு ஜோஷோ அவ அவ்வளோ இன்னசென்ட்லாம் சொல்லிட முடியாது, அவ கொஞ்சம் பேட் டைப் தான், எப்படின்னா சார்லி வந்து எப்படி ஜென்னை மீட் பண்ண
பண்ணும்போது வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தானோ அந்த மாதிரி தான் சொல்ல, அதை ஆலிசன் கேட்டுட்டு, என்னது அவன் ஜென்னுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கானா, இது எனக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்க, அதை ஜோஷ் கேட்டுட்டு, ஐயோ தெரியாதனமா வாய விட்டோம் போல இருக்கே, நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலைன்னு சொல்லி என்னன்னோ சொல்லி மழுப்ப, அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு சரி ஓகே வா போலான்னு சொல்லிட்டு சோகமா போறாங்க. அப்ப அது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க நின்று வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது யாருன்னு நம்ம காட்டல. அதுக்கப்புறமா இங்க இவரோ இன்னுமே அந்த ட்ரக்ஸ் அடிச்ச டயர்ல தான் இருக்காரு. நாள் பூரா தூங்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஷீலா பார்த்துட்டு நல்லா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுன்னு குளிக்க போயிடுறாங்க. அங்க அப்படி அவங்க குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணி நின்றுச்சு. என்னடா தண்ணி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஷவரை ஊத்து பார்த்தா அதுக்குள்ளார கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதை பார்த்துட்டு போன்ல லைட் அடிச்சு பார்க்க, அப்ப இவங்க நான் போலீஸ் கால் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடுறாரு. எங்கன்னு பார்த்தா ஆலிசன்டோடைய பாத்ரூமுக்கு தான் போய் பாக்குறாரு. அங்கேயுமே ஒரு கேமரா இருக்கு. அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு இவரும். அதே நேரம் இவங்களால போலீஸ்க்கும் கால் பண்ண முடியல. ஏன்னா சார்லிக்கும் ஷீலாவுக்கும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது வெளியில யாருக்குமே தெரியாது. அது வந்து இந்த கேமராவில் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அதனால இவரு இதை வந்து நம்ம வெளியில சொன்னா அவங்க ரெண்டு பேருமே நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால போலீஸுக்கெல்லாம் இப்போ கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இதை பாரு, இதை நம்ம பார்த்தது வெளியில யாருக்கிட்டையுமே சொல்ல தேவையில்ல, எதுவும் தெரியாத மாதிரியே இருப்போம். ஏன்னா நமக்கு வேற வழி கிடையாது. நம்ம எதாச்சும் வெளியில சொன்னா அவன் ஜோஷ் கிட்டையும் ஆலிசன் கிட்டையும் நம்ம வீடியோவை காட்டிடுவான். அது நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும்னு இவர் சொல்ல, அதுக்கு ஷீலாவோ சரி ஓகே இன்னைக்கு நைட்டே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஆனா நம்ம கிளம்புறதுக்கு ஒரு சரியான காரணத்தை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லணும். அப்பதான் அவங்க நம்புவாங்க. ஒண்ணு பண்ணலாம், அந்த சொட்டத்தலையை வந்து தேவையில்லாத சில விஷயத்தெல்லாம் பேசணும். அதனாலதான் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம்னு சொல்லிடுவோம்னு இவங்க சொல்ல, அதை அவர் கேட்டுட்டு இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நம்ம போய் சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், இது நம்மள இன்னுமே பெரிய பிரச்சனையில தான் இழுத்துட்டு போய்விடும், அவன் நம்ம கிட்ட இருந்து கண்டிப்பா ஏதாவது பணம் எதிர்பார்ப்பான், நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா வேற ஏதாவது வழிதான் கண்டுபிடிக்கணும்னு இவர் சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரம் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்து அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி போய் ஷோபால உட்காந்துக்க. அப்ப ஜோஷ் வந்து ஆலிசன் கிட்ட அவங்க அண்ணனை பத்தி போட்டு கொடுத்ததுனால அவங்க எதுவுமே பேசாம கோவத்துல நேரம் உள்ளார போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் உள்ளார போவ, அப்ப அதே நேரம் இங்க இவரோ ஹேய் வா நம்ம ரெண்டு பேரும் ஷவருக்கு போலாம், போயிட்டு ஜாலியா குளிச்சுட்டு இருக்கலாம்னு இவர் ஒரு ஐடியா கொடுக்க, அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அட பாவி, கரெக்டா இந்த நேரம் தான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவியா, உனக்கு வேற நேரமே கிடைக்கலையாடான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்க, அப்படியே அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு அவரு அங்க போயிடுறாரு. அதே நேரம் இங்க ஆலிசன்டோ ஆமா நீ எப்போ ஜென்னை பிரேக்கப் பண்ணிட்டு ஜோய் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு கேட்க, அதெல்லாம் அவர் கேட்டுட்டு இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்கற, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அதெல்லாம் இருக்கட்டும், இது இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்களோ எனக்கு பயமா இருக்கு, நீ ஒருத்தி பின்ன ஒருத்தியா மாத்துற மாதிரி என்னையும் மாத்திட்டு வேற கூட போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஜோஷ் என்ன சொன்னான், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவன் எதுக்கு உங்ககிட்ட சொல்றான், இதை பாரு நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு இதெல்லாம் பண்ணல, நிறைய விஷயங்களை நான் மறந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட உண்மையா தான் இருந்திருக்கேன், எந்த ஒரு பொய்யும் சொல்லலைன்னு இவர் சொல்ல, அதுக்கப்புறமா இங்க வந்து இவரு கோவத்துல தம்பியோட தலையில அடிச்சுட்டு வந்து ஷோபால உட்காடுறாரு. இப்போ ஆலிசன்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறதுனால ஹே என்ன எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்னு எல்லாரையும் கூப்பிட, அங்க இருக்கிற யாருமே நான் வரல, வேணும்னா நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்களை யாரும் இங்க தடுக்க போறது கிடையாதுன்னு இவங்க சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஏன் எல்லாமே வினோதமா நடந்துக்கிறாங்க, நேத்து நைட்டு ஒழுங்கா தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாட்டின அந்த ட்ரக்ஸ் எடுத்து அதை லைட்டா சாப்பிட்டுட்டு அவங்க மண்ணு வெளியில போயிடுறாங்க கோவத்துல. அப்ப அதே நேரம் இங்கே அவர் வச்சிருந்த அந்த நாயை காணோன்றத கவனிக்கிறாரு. உடனே வேக வேகமா வெளியில வந்து அந்த நாய் எங்க போச்சுன்னு தேடுறாரு. இவங்க கிட்ட நான் உங்ககிட்ட தானே அந்த நாயை பார்த்துக்க சொல்லிட்டு போனேன், இப்போ அது எங்க போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்கே, இங்க எங்கேயாவது போய் விழுந்திருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டு இருக்க. ஆனா அந்த நாய் வந்து இவங்களுக்கு எங்க தேடியுமே கிடைக்கல. அதனால திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப இவங்களும் அவங்க கூலா டான்ஸ் ஆடிட்டு நாய் கிடைச்சிருச்சான்னு கேட்க இல்ல கிடைக்கலன்னு இவர் சொல்றாரு. அப்ப ஆலிசன்டோ ஏய் நேத்து நைட்டு நீங்க அந்த ஹாட் டப்பை ஆன் பண்ணி விட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க போல இருக்கு, அது வீணா போயிடுச்சு, நான் வந்து டைலருக்கு கால் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சார்லி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவனத்துக்கு இங்க வர சொன்னேன், ஐயோ தலையில கழிச்சு நின்றுட்டு இருக்க. அப்ப இங்க ஷீலா வந்து எவன் வர்றதுன்னு கேட்ட உடனே வேற யாரு டைலர் தான் வரானான்னு இவர் சொன்ன உடனே அவங்களுமே பேனிக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சார்லி சொல்றாரு, இதை பாரு எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டு பண்ணு, ஷீலாக்கு அவன் வர்றது இங்க சுத்தமா பிடிக்கலன்னு இவங்க அங்க பேசிட்டு இருக்க. அப்ப அதை ஜோஷ் கேட்டுட்டு ஒருவேளை அவன் எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்றதுன்னு இவர் கேட்க, அதுக்கு சார்லியோ நீ அவன்கிட்டே நேரா கேட்டுரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பேசுற அந்த நேரம் அங்க அந்த வீட்டுடைய ஓனர் வர, அவரை பார்த்த ஜோஷோ வேக
வேகமாக போயிட்டு, நீங்கள் இன்னைக்கு எங்கே இருந்தீங்கன்னு கேட்க, நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தேன், சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக நாள் பூரா அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, அதுக்கப்புறமா கேட்குறாரு, நீ என்னுடைய நாயை எடுத்தியா? என்னுடைய நாயை காணோம், அது எங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு, எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், நான் இங்கே வந்தது ஹாட் டப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இதை பேர் உன் நாயை நாளாக எடுக்கலன்னு இவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆலிசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக எந்திரிச்சு ஓடியாந்து குழந்தைத்தனமா, ஏய் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன். அதே நேரம் ஜோஷோ எதையோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க, என்ன நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்குன்னு ஷீலா கேட்குறாங்க. அதுக்கு அவரு, நம்ம வந்து நாயை கண்டுபிடிச்ச உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம் சரியான்னு சொல்லிட்டு அவரை வந்து கிளம்ப, இங்கே வெளியில் இவங்களோ அவர் ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய ஃபேன் லைட்டாக லூஸ் ஆகிடுது. அதை பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க. அப்போ அவர் அதை ரிப்பேர் பண்ணிட்டு இது சரியாயிடுச்சு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இங்கே இவங்க அந்த நாயை பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ டைலர் வந்து, உங்களுடைய நாய் சீக்கிரமாக கிடைச்சிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அதுக்கு ஷீலா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் காட்டணும், உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவ, என்னன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து பார்த்தா அதில் கேமரா இருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் என்னத்தை காட்டுறீங்க, எனக்கு இது சுத்தமாக புரியவே இல்லை, இதெல்லாம் நான் பார்த்த வேலை கிடையாது, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவர் சொல்ல, அதுக்கு ஷீலாவோ, அப்படியா, அது ஒரு உன்ட்ட போலீஸுக்கு கால் பண்ணி தரேன், அவங்ககிட்ட பேசுன்னு சொல்ல, நீனா போலீஸுக்கு கால் பண்ணுறது, நானே போலீஸுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி இவர் ஃபோன் எடுக்கிறாரு. அதை பார்த்தவங்களோ, நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் இவன் உண்மையாலுமே கால் பண்ணுறான்னு சொல்லி அவரை பிடிச்சி தடுக்கிறாங்க. ஆனால் அவரோ அவங்கள பிடிச்சி லைட்டாக தள்ளி விட, அந்த நேரம் அதை உள்ளார வந்து ஜோஷ் பார்த்துடுறாரு. பார்த்த வேகத்துக்கு அவரை அந்த டப்புலே தள்ளி விட்டு மூக்குலேயே குத்துன்னு குத்தி அவரை மயக்கமாக்கிடுறாரு. அதை பார்த்த சார்லி அவரை பிடிச்சி தள்ளி விட, அவரை வந்து கோவமா வெளியே போயிடுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஆலிசன்ட்டோ என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்க, அப்போதான் வந்து ஷீலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் நம்ம எல்லாருமே படம் எடுத்து வச்சிருக்கான், ஒரு நாள் நான் குளிக்கிறதுக்கு ஷவருக்கு போனேன், அப்போ அங்கே பார்த்தா அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருந்துச்சு, அதை பார்த்து எனக்கு செமையாக பயமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் நான் நினச்சேன், ஆனால் அவனை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதனால தான் அவனை நான் கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டினேன், ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இழுத்துட்டு வந்து விடணும்னு தெரியலன்னு இவங்க சொல்கிற அதே நேரம் அவங்க அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க ஃபோனில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இப்போ இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த வீட்டுக்குள்ளார வந்து அந்த டைலர்ன்றவர் சாவடிக்கிறாரு. இவர் எங்கேருந்து வந்தாரு, எது வழியாக வந்தாருன்னு கூட நம்ம காட்டல. அதுக்கப்புறமா இங்கே நின்றுவங்க, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம், அவனுக்கு ரத்தம் அதிகமாக போயிருக்கு, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு ஜோஷோ, அவன் வந்து என்னுடைய லவ்வரை அடிச்சுட்டு இருந்தான், அதனால தான் நான் அவனை அடிச்சேன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு சார்லியோ, அது எங்களுக்கு தெரியும், ஆனால் போலீஸ்க்கு அதெல்லாம் தெரியாது, ஃபுட்டேஜ் மட்டும் அவங்க கையில் மாட்டுச்சுன்னா ஒன்றை தான் போட்டு பொழப்பாங்கன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவரோ, யார் சொன்னா, அவன் தான் நம்மள ரகசியமாக கேமரா பிடிச்சி வச்சிருக்கான், மாட்டினா அவனுக்கு தான் சங்குன்னு இவர் சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு ஆலிசன்ட் நேராக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறத பார்த்துட்டு அங்கே சார்லி வந்து, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அந்த டைலர்ன்றவன் மூச்சே விட மாட்டான், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் அங்கே பார்க்க, எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஆலிசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போலீஸுக்கு கால் பண்ணிடலான்னு அவங்க சொல்ல, சார்லியோ, அதெல்லாம் வேணாம், போலீஸுக்கு கால் பண்ணால் என்னுடைய தம்பியை ஜெயிலில் போட்டுருவாங்க, வாழ்க்கை பூரா அவன் ஜெயிலே தான் இருப்பான்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணுறது, அவன் ஒருத்தவங்கள கொலை பண்ணிட்டான், இவன் இந்த கொலை இதுக்கப்புறம் மறைக்க முடியாது, வேற என்ன பண்ணுறதுன்னு இவங்க கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு ஐடியா இருக்குது, இது எல்லாத்தையுமே ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றிட்டா எப்படி இருக்கும், அவனுடைய ஒரு குடோனில் ஃபுல்லாகவே சரக்கு பாட்டிலாக தான் வச்சுருப்பான், அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் கடல் இருக்குது, குடிச்சிட்டு போய் தவறி கடலில் விழுந்துட்டான்னு நம்ம சொன்னால் அதை எல்லாருமே நம்பிடுவாங்கன்னு இவர் சொல்ல, அதுக்கு ஷீலாவோ, அப்படிலாம் கிடையாது, ஆலிசன்ட்டோடைய ஃபோன்லேருந்து தான் அவனுக்கு காலிங் போயிருக்கு, அதை போலீஸ் ட்ராக் பண்ணிடுவாங்க, ஒருவேளை அதையும் நம்ம ஏதாச்சும் காரணம் சொல்லி மறைச்சிடலாம், அதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் இவன் அடித்தது எல்லாமே கேமராவில் ரெக்கார்டாக இருக்குது, அதை எப்படி நம்மளால் மறைக்க முடியும்னு கேட்க, அதுக்கு அவர், ஐயோ அதெல்லாம் மறந்தே போயிட்டேன், ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு இவர் சொல்ல, அப்போ ஷீலா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கேமரா எல்லாமே ஒயர்லெஸ் கேமரா தான், அதை ரிசீவ் பண்ணுற அந்த ரிசீவர் வந்து இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும்னு இவங்க சொல்ல, அதெல்லாம் ஆலிசன் கேட்டுட்டு, இதை பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒருத்தவனை கொலை பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அதையே நினச்சிட்டு என்னால் இருக்க முடியாது, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம், நான் சொன்னால் கேளுங்கன்னு சொல்ல, அதுக்கு இவங்க யாருமே ஒத்துக்கல, அதனால அவங்க கோச்சிட்டு ஒரு ரூமுக்கு போக, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்தையே நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சாரி கேட்க, அதுக்கு அவங்க, இதை பாரு, நீங்கள் பண்ணுற தப்புக்கு நானும் உடந்தையாக தான் இருக்கேன், நாளைக்கு போலீஸில் மாட்டினா நானும் தான் மாட்டுவேன், ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை நம்ம போலீஸுக்கு கால் பண்ணியிருந்தா பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ நீங்கள் இதை மறைக்கிறதுனால பிரச்சனை இன்னுமே பெருசாக தான் ஆக போகுது, என்னவோ பண்ணிட்டு போங்க, நான் போலீஸ்லாம் சொல்லலைன்னு சொல்ல, அதெல்லாம் அவர் கேட்டுட்டு அந்த பாடியை க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அதை எடுத்துகிட்டு
போய் கரெக்டா அந்த கடல் ஓரத்துல தூக்கி போட்டுட்டு நின்றுட்டு இருக்க. திடீர்னு சார்லி எதை நினைச்சு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க தூக்கி போட்ட அந்த பாடி வந்து கீழே விழாம ஒரு இடத்துல அப்படியே மாட்டி நிக்குது. அதை பார்த்துட்டு தான் அவரு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிற இவங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லா தூக்கி அந்த பாடி மேலே தூக்கி போடுறாங்க. பட்டா அது பாடி சேர்த்து கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கல்லோ அந்த பாடி மேல படவே மாட்டேங்குது. அதனால அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்க. அப்ப ஜோஷ் என்ன பண்ணுவாருன்னா நேரா அந்த மலையில இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாரு. இறங்கி போய் அதை தள்ளி விட்டு மேலே ஏறிடலான்னு. ஆனா அதை பார்த்துட்டு அவங்க இதை பாரு, இது அந்த அளவுக்கு ஒர்த்தான விஷயம் கிடையாது, மேலே ஏறி வா, வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோ கீழே இறங்க. அப்ப லைட்டா அங்க வந்து சறுக்கி கீழே விழுந்து கரெக்டா அந்த பாடி மேலதான் விழுந்துடுறாரு. விழுந்து அந்த பாடியை கீழே தள்ளி விட்டுட்டு வெற்றிகரமா மேலே ஏறி வர. அப்ப இங்க ஆலிசன்ட்ட காட்டுறாங்க. இவங்க துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்க. அப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் உள்ளார கேக்குது. அதை கேட்டுட்டு உள்ளார என்னடான்னு பார்த்தா தண்ணியா திறந்துருக்கு பாத்ரூம்ல. அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க மெத்தபடியில் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தையும் கேட்டுட்டு நேரம் அங்க ஏறி போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தாலும் டிவில சார்லியும் ஷீலாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ ஓடிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆவ. அப்ப இங்கேயோ இவங்க பாடியெல்லாம் தள்ளி விட்டுட்டு நடந்து வர. அப்போ அவங்க பின்னாடி பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. ஆனா அதை இவங்க கவனிக்கல. அப்படி இவங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போது இவங்க வீட்டு காரை யாரோ எடுத்துட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா ஆலிசன் தான் எடுத்துட்டு போறாங்க. அப்போ சார்லியோ வேக வேகமா ஓடி போய் அந்த காரை நிறுத்தி என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு ஆலிசன் சொல்றாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீயும் ஷீலாவும் ஒன்னா இருக்கிற அந்த வீடியோவை நான் பார்த்துட்டேன். உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ நீ இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு கேட்க, அதுக்கு அவரோ, இதை பாரு, இதை நான் உங்ககிட்ட இருந்து வேணும்னு எல்லாம் மறைக்கல. இதுக்கு என்னால என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு தயவு செஞ்சு அந்த ஃபுட்டேஜ் நீ எங்க இருந்து கண்டுபிடிச்சேன்னு கேட்கறாரு. அது கேட்ட உடனே அவங்க, இவன் நம்ம கிட்ட மன்னிப்புலாம் கேட்காம அந்த ஃபுட்டேஜ்லயே குறியா இருக்கானேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கோச்சிட்டு அவங்க மண்ணு போயிடுறாங்க. அவங்க போன உடனே அவர்கிட்ட, அவ எங்க போயிட்டா, அவ மண்ணு காரை எடுத்துட்டு போயிட்டாலே, நம்ம எப்படி வெளியே போறதுன்னு இவங்க கேட்க, அதுக்கு இவர் சொல்றாரு, இப்ப பிரச்சனை அது கிடையாது, நம்ம அந்த ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணிட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் வெளியே போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போய் தேட, இங்க இவங்களோ காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப நேரம் எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல விட்டுறாங்க. விட்டுட்டு பயங்கர கோவமா கத்துறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம வெளியில இறங்கி திருப்பியும் வந்த வழியே பார்த்து நடந்து போவ. அப்ப அங்க கீழே பார்த்தாலும் ஒரு ட்ராப் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த ட்ராப்பை பார்த்த உடனே எவனோ பார்த்த வேலை தான் அதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ண. கார் ஸ்டார்ட் ஆகல. அதனால போன் எடுத்து யாருக்கும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா அதுக்குள்ளார கண்ணாடியில யாரோ ஒருத்தவங்க ஓடி வர்ற மாதிரி இருக்கு. அதோட இங்க காட்டுறாங்க. இவர் இங்க அந்த மெசேஜை படிச்சு பார்த்த உடனே வேக வேகமா வெளியில ஓடி போய் நம்ம பொண்டாட்டி என்னாச்சுன்னு பார்க்க, இங்க இவங்களும் அந்த பாஸ்வேர்டை ட்ரை பண்ணி அந்த ரூமுக்குள்ள போய் ட்ரை பண்றாங்க. ஏன்னா அதுக்குள்ளாரதான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவுதான் இவங்க ட்ரை பண்ணாலுமே அது ஓப்பனே ஆகல. அதனால கோவத்துல இருந்த அவரோ அதை எட்டி விட அந்த பாஸ்வேர்ட் போடுற பட்டன் எல்லாம் தனியா கழட்டிட்டு கீழே விழுந்துருச்சு. அதனால கதவும் இங்க ஓப்பன் ஆக. அதே நேரம் இங்க காட்டுறாங்க, இவரு அந்த கார் பக்கத்துல வந்து இவருடைய ஒய்ஃப் எங்கன்னு தேடுறாரு. ஆனா ஒய்ஃபை காணோம். அதனால லைட் அடிச்சு பார்த்துட்டே போவ, அங்க கீழே ஒரு பாடி கிடக்கு. யாருன்னு பார்த்தா இவர் ஒய்ஃப் தான். அதை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க. அப்போ ஒருத்தர் வேக வேகமா ஓடியாந்து சுத்தியால ஒரு மண்டையில அடிச்சு அவர் மண்டையை போட்டு பொழந்துடுறாரு. அதுக்கப்புறமா இங்க இவங்க ஃபுட்டேஜ் தேட, ஆனா இவங்களுக்கு ஃபுட்டேஜ் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே அவங்க சல்லடை போட்டு நல்லா சலிச்சு பார்த்துட்டாங்க. ஆனா எங்கேயுமே அந்த ஃபுட்டேஜ் இல்லை. அதனால ரொம்பவே சோர்வான இவங்க அங்கிருந்து வெளியில போயிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா திரும்பியுமே அந்த ஃபுட்டேஜ் அங்கதான் ஏது இருக்குன்னு தேடிட்டு இருக்க. அப்ப பக்கத்துலயே ஒரு ஜன்னல் கதவு திறக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு எட்டி பார்க்க, டக்குனு இவருடைய போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அது யாருடைய போனுன்னு பார்த்தா ஷீலாவுடைய போன் தான். இவர் தான் அதை வச்சிருந்திருப்பாரு. அதுல சார்லியும் ஷீலா ரெண்டு பேரும் பேசிக்கிற பிரைவேட் மெசேஜ் இருந்திருக்கும். அதை இவர் பார்த்துட்டு வேக வேகமா ஷீலா கிட்ட வந்து, ஏய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும். இது என்னது, நீயும் சார்லியும் இதுல பேசிட்டு இருக்கீங்களே, இது என்ன அர்த்தம், இதுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ளார, இப்பயே என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, அதுக்கோ அவங்க தாங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இன்னொரு மெசேஜ் வருது. அதுலயோ அவங்க பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி போட்டோ இருக்க. அதை பார்த்துட்டு ஜோஷ்க்கு பயங்கர கோவம் வந்துருது. இவனுக்கு எப்படி இந்த போட்டோ எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சார்லிய பயங்கர கோவமா தேடுறாரு. அப்ப சொல்றாரு, மவனே, நீ மட்டும் என் கையில மாட்டின உன்னை சாவடிக்காம விட மாட்டான், எங்கடா இருக்க, வெளியில வாடா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஒரு ரொம்ப தேடுறாரு. ஆனா அவரோ அந்த இடத்துல இல்லவே இல்லை. அவர் எப்படி கிடைப்பாரு? இப்படி அவர் தேடிட்டு இருக்கும்போது வெளிக்கதவை திறக்க, அங்க ஒருத்தர் அவர் மூஞ்சில சுத்தியால குத்திடுறாரு. அதோட இங்க இவங்களோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா அவர் சுத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. அவர் பார்த்துட்டு இவங்க பயங்கர வேகமா மெத்தைக்கு ஓடுறாங்க. இவரும் மெத்தைக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்க எங்கேயுமே இல்லை. கடைசியில பார்த்தா கீழே ஒரு சப்பல் கிடக்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு, பொண்ணு எங்கேயே எகிரி வச்சு ஓடிச்சு போல இருக்குன்னு. அதை பார்த்துட்டு இவரும் வெளியில ஓட, அப்பதான் நமக்கு காட்டுறாங்க
ஷீலா அந்த ரூம்ல தான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, செப்பலை கீழே போட்டுட்டு. இப்போ இவங்க பொறுமையாக கீழே இறங்கி வந்து ஜோஷ் எல்லாம் பார்த்து அழுதுட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில போலான்னு பாக்குறாங்க. ஆனா அவனுமே அந்த இடத்துல தான் எங்கேயோ ஒளிஞ்சு நின்றுட்டே இருந்திருக்கான் போல இருக்கு. கரெக்டா இவங்க வெளியே வர அவங்கள பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவங்களும் அவன் மூக்குலயே குத்திட்டு வேக வேகமா ஒரு இடத்துக்கு தப்பிச்சு ஓட அந்த இடத்த சுத்தி ஒரே பனிமூட்டமா இருக்கு. இவங்க கண்ணுக்கு எந்த இடத்துக்கு ஓடுறோன்னு கூட தெரியாம இவங்க மண்ணு ஓடிட்டே இருக்க அப்ப ஒரு இடத்துல போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்களோ எழுந்திருச்சு ஒரு மரத்து பக்கத்துல ஒளிஞ்சிக்க. அப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க அவன் போனதை பார்த்துட்டு திருப்பியும் வேற ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அப்படி அவன் ஓடுறதை பார்த்துட்டு திருப்பியுமே அவங்கள துரத்திட்டு ஓடியாரான். இவங்களும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேக வேகமா ஓட நேரா போயிட்டு இவங்களும் அந்த கடல்லே கண்ணு தெரியாம விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க செத்தாங்களா உயிரோட இருக்காங்களான்னு எட்டி பார்த்துட்டு இந்த சைக்கோ என்ன பண்ணுவான்னா திருப்பியும் வீட்டுக்கே வந்து அந்த இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணிடுறான். எதுவுமே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கார்ல போட்டுட்டு நேரா பாத்ரூமுக்கு வந்தா அங்க கேமராலாம் இருக்கும் இல்லையா, அந்த கேமராவை தனியா கழட்டி எடுத்துடுறான். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற எல்லா பொருளுமே கழட்டிட்டு எல்லாத்தையுமே புதுசா மாத்துறான். அது எல்லாத்தையும் மாத்திட்டதுக்கு அப்புறமா இவன் பாத்ரூம்ல நின்று கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாஸ்கை கழட்டுறான் பொறுமையா. யார் தான் அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு நம்ம ஆர்வமா பார்த்துட்டே இருக்க அதை அப்படியே காட்டாம கட் பண்ணி அவருடைய பேக் சைடு மட்டும் நம்ம காட்டுறாங்க. அப்படி அவரு ஒரு இடத்த நின்று பார்த்துட்டே இருக்க அந்த தொலைஞ்சு போன நாயே அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு திரும்பியுமே வருது. அந்த நாயோ இவரை பார்த்துட்டு உக்காந்துட்டே இருக்க இவர் அந்த நாயை தடவி கொடுக்குறாரு. அந்த நாய்க்கு இவர் தடவி கொடுக்கறது சுத்தமா பிடிக்கல. அதனால போராடின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து அது மட்டும் வெளியில ஓடி போவ. அதுக்கப்புறமா இன்னொரு வீட்டுல காட்டுறாங்க. அந்த வீட்டுடைய ஓனரோ இந்த சைக்கோ கிட்ட சாவியை கொடுத்து இங்க வைஃபை கனெக்ஷன் இருக்கு எல்லாம் இருக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அவனும் வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவான்னா இருக்கிற நிறைய கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த காட்டுறாங்க. இவன் அந்த மாதிரி ஒரு வீட்டுல மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டான், ஒரு 10 வீட்டுக்கிட்ட கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இதையே பொழப்பா பார்த்துட்டு இருக்கிறவன். இவங்க எல்லாருமே நல்லா கண்காணிச்சு அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே வந்து கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அவன் கொலை பண்ணிட்டு ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்க அதோட அந்த படம் அங்கேயே முடியுது. இந்த மாதிரி சுத்தி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பங்களாக்கு போனா என்ன நடக்கும்ன்றத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். அது பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்களே. ஆனாலும் அந்த கொலைகாரனுடைய மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு இந்த படத்துல சுத்தமா காட்டவே இல்லை. கிளைமேக்ஸ்ல தான் அப்படி ஒருத்தன் இருக்கிறதே நம்ம காட்டுறாங்க. இது மூலயமா அந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ன்றது கூட நமக்கு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லை. அதனால வில்லன் கேரக்டர்ல மட்டும் கொஞ்சம் அந்த படத்துல கோட்டை விட்டாங்க. மற்றபடி ஒரு டீசென்டான படமா தான் இது இருந்துச்சு. வில்லனை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா காட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். ஆனா படத்துல கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதையை இப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க. வில்லனை வந்து படத்துடைய கடைசி 20 நிமிஷத்துல நம்ம காட்டியிருக்காங்களே, இது என்ன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.